ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். God bless you all. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நிகழ்ச்சி வந்திருக்கிற நம்முடைய ஆண்டவருடைய பிலீவர் விசுவாசிகள் அனைவருக்கும் மற்றும் நமது இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியுடைய பொறுப்பாளர்கள் பிரசிடென்ட் நோயல் செல்வராஜ் பிரதர் அவர்களுக்கும், வைஸ் பிரசிடென்ட் சி பாஸ்கர் பிரதர் அவர்களுக்கும், ட்ரெஷரர் ஏ ரூபன் சார் அவர்களுக்கும், செக்ரட்டரி ஜேவியர் குழந்தைராஜ் பிரதர் மற்றும் அனைவருக்கும் நமது இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், நான் கர்த்தருக்கு அறிவதற்கு முன்னால் என்னவாக இருந்தேன், எப்படியெல்லாம் இருந்தேன், கர்த்தரை எந்த வகையில் நான் தெரிந்து கொண்டேன், தெரிஞ்ச பிறகு நான் கர்த்தருடைய பிள்ளையாக மாறின பிறகு அவர் எனக்கு என்னென்ன அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு ஒரு சாட்சியாக நான் சொல்ல வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு முக்கியமாக நான் கண்டிப்பாக என்னுடைய நண்பரும் என்று சொல்வதை விட என்னுடைய மகனை போல இருக்கிற கார்த்திக் டேனியல் அவர்களுக்கு என்னோட முக்கியமாக நன்றியை சொல்லத்தான் வேணும். ஏன்னா அவர் தான் இந்த ஒரு வாய்ப்பை உங்களுக்கு முன்னால் எனக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியில் நான் வணக்கத்தை வாழ்த்துக்கிறேன். மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பற்றி சகோதரர் பிரதர், அதாவது இது கார்த்திக் அவர்கள் என்னை பற்றி இன்ட்ரடக்ஷனில் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவருக்கு நன்றி. மீண்டும் நான் சொல்லுவதற்கு இல்லை. ஏன்னா என் பெயர் கோவிந்தராஜ். எனக்கு 1972 கல்யாணம் நடந்தது. ஸோ அந்த இதில் மாற்றம் முன்னும் பின்னுமாக சில கருத்துக்களை உங்களோட வெளியிடுகிறேன். நான் பிறந்தது திருச்சி உறையூர். என்னுடைய தந்தை நான் பிறந்த 6வது மாதத்திலே அவர் காலமாகிவிட்டார். நான் தந்தையை அறியேன். அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. முதல் பையன் நான். ஸோ அப்படி இருக்கும் சூழ்நிலை என் தாயார் மிகவும் வறுமையில் வருத்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது சில உறவினர்கள் வந்து நீலகிரியில் டீ எஸ்டேட் தேவர் சோலைங்கிற இடத்துல டீ எஸ்டேட்டில் வேலை பார்த்துருந்தாங்க. என்னுடைய தந்தையினுடைய பங்காளிகள்லாம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஸோ அவருடைய அழைப்பின் மேலே என் தாயார் அங்கே போய் இந்த சிறு குழந்தையா என்னை இந்த ஒரு வயசில் எடுத்துகிட்டு போய் அங்கே வளர்த்து என்னை பள்ளியிலே சேர்த்தார்கள். பள்ளியிலே நான் அங்கே கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10வது வரைக்கும் ஆண்டவர் என்னை நல்லபடியாக படிக்க வச்சு எந்தவித தீய பழக்கங்களும் தீய நண்பர்களும் இல்லாமல் அப்போவே ஆண்டவர் என்னை தெரிந்திருக்கிறார். அதனால தான் எந்தவித கெட்ட பழக்கத்திலையும் கெட்ட சூழ்நிலைகளையும் நான் சந்தித்தது கிடையாது. பள்ளிக்கு போவேன், தாயாரை பேச்சை கேட்பேன், தாயாரை சொல்கிறவா நடப்பேன். ஆனால் அந்த சமயத்தில் நான் அதாவது சிலை வடிவங்கள் நான் இந்துவாக இருந்தேன். அப்போ பல கோயில்களுக்கெல்லாம் போவேன். தெரியும், இன்றைக்குள்ள பல கோயில்கள் பல கடவுள் இருக்கார்கள். எல்லா கடவுளுக்கும் போவேன், எல்லா கோயிலுக்கும் போவேன். அப்போ ஏன்னா நான் வந்து இந்து சமுதாயத்தில் வளர்ந்ததுனால எனக்கு கர்த்தரை பற்றி தெரியாது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருந்து ரொம்ப பக்திமயமாகவும் இருந்தேன், பக்தி மார்க்கத்தில் இருந்தேன். அதனால தான் என்கிட்ட எந்தவித தீய பழக்கங்களும் கிடையாது. இது வரைக்கும் ஈவன் ஒரு சிகரெட் பிடிக்கிறது கூட அந்த பழக்கம் இல்லை. புகையை பார்த்தாலே இன்ற வரைக்கும் நான் அவனை புகை பிடிக்கிறான்னு தயவுசெய்து அங்கே போய் நின்று பண்ணுங்கள், எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லி கூடிய ஒரு இதில் தான் நான் வளர்ந்துருந்தேன். இது வரைக்கும் அந்த மாதிரி தான் பின்பற்றி வருகிறேன். அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்டு நீலகிரி இதில் ஹையர் செகண்டரி பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்னுடைய தந்தையின் ஒரு பங்காளியான ஒருத்தர் சித்தப்பான்னு சொல்லலாம். அவர் சென்னை ஐசிஎஃப்பில் ரயில் கோச் ஃபேக்ட்ரி, இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி ரயில்வே இதில் அவர் ஒரு அலுவலராக இருந்தார். அவர் மூலியமாக நான் அங்கே பயிற்சி பெற்றேன், ரயில்வே பயிற்சி.
மெக்கானிக்கல் ஒரு டெக்னிக்கல் இது படித்தேன். 3 வருஷம் அதுக்கும் ட்ரைனிங் இருந்து அந்த 3 வருஷத்துலேயும் வருஷம் ஒரு தடவை போய் தாயாரை பார்ப்பேன். ஏன்னா ஹாஸ்டல் வசதி அப்போல்லாம் இருந்தது. அந்த ஹாஸ்டல் வசதியிலையும் அந்த வாழ்க்கையிலும் எனக்கு எந்தவித இடையூறுகளும் இல்லை, எந்த தொந்தரவும் இல்லை. நன்றாக படிப்பு உண்டு, நன்றாக படித்தேன். 3 வருஷம் முடிக்குள்ளே பாஸ் பண்ணி இது பண்ணேன். அந்த சமயத்தில் 1 வருஷம் கேப். ஏன்னா அந்த சமயத்தில் ரயில்வேல யூனியன் ப்ராப்ளம்லாம் இருந்தது. இந்த அப்ரெண்டிஸ்க்கெல்லாம் உடனே வேலை கொடுக்கக்கூடாது, வேலை இல்லாதவங்களாம் நிறையா பேர் இருக்காங்கன்னு ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அந்த வகையில் 1 வருஷம் எனக்கு வேலை இல்லாமல் இருந்தது. அப்புறம் 1972 எனக்கு அங்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க, ஒரு டெக்னீஷியனாக கொடுத்தாங்க. ஸோ 1972 நான் ஜூன் மாதம் அங்கே வந்து வேலையில் அமர்ந்து சேர்ந்துன்னேன். அங்கே இருக்கும்போதும் சரி வேலை உண்டு. அதுக்கப்புறம் வெளியே நான் ஒரு வீடு வாடகைக்கு பார்த்து நான் இருந்துருந்தேன். ஏன்னா அங்கே உறவினர்களெல்லாம் எனக்கு அவ்வளோ இல்லை. அதனால் 73 எனக்கு மேரேஜ் ஆச்சு. 73 எனக்கு மேரேஜ். என் மனைவி ஒரு அருமையான நல்ல கர்த்தர் அப்போவே எனக்கு நல்ல மனைவியும் தேர்ந்து கொடுத்துருக்குறாங்க. எந்தவித நல்ல ஒரு குணசாலியான பெண், ஆண்டவர் மகிழ்கிற மாதிரி வாழ்த்துற மாதிரி எனக்கு நல்ல மனைவி கொடுத்தாங்க. அதுவும் போல் அவங்களுக்கு வந்து எனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் ஆண்டவர் கொடுத்தாரு. அப்போல்லாம் வந்து ஆண்டவரை பற்றி தெரியாது. இப்போ நான் அந்த ஆண்டவரை பற்றி பேசுகிறத தவிர வேறு வழி இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இப்போ நான் பலதும் நாங்கள் அந்த மாதிரி பண்ணி, ஆனால் முன்கூட்டியே தெரிஞ்சு அப்போ தெரியாது. ஸோ அந்த கடவுள் கிருபையினால் எனக்கு ஒரு ஆணும் பெண்ணுமாக எனக்கு கொடுத்தாங்க. அவங்களும் நல்லபடியாக படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த ரயில்வே ஒர்க்லேயே எனக்கு சில சமயத்தில் என்னுடைய வேலையை பார்த்து ஒரு ப்ரொமோஷன்லாம் கொடுப்பாங்க. ப்ரொமோஷன் கொடுத்து ஒரு சாதாரண ஒரு டெக்னீஷியனாக இருந்து ஒரு ஜேஇயாக வந்தேன். நான் ஜூனியர் இன்ஜினியர் அப்படியே வரும்போது அந்த எனக்கு ஒரு அலுவலகம், ஒரு ஆஃபீஸு, எனக்கு கீழே ஒரு 200 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு எனக்கு கிடச்சிது. அந்த சமயத்தில் இது சாதாரணமாக ருட்டீன் ஒர்க், சாதாரணமாக, அதாவது ஒரு இந்து சமுதாயத்தில் ஒரு மக்களுடைய இதில் அப்படி தான் நான் வாழ்ந்து வந்தேன். அப்போ வந்து நான் வந்து சிலை வடிவத்திலேருந்து அப்பவும் வந்து ஆண்டவர் என்னை முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கார். எந்த கோயிலுக்கும் கூட்டமான கோயிலில் திருவிழாவுக்குள்ளே நான் போக மாட்டேன். ஏன்னா அங்கெல்லாம் இடி மிதி எல்லாம் கிடைக்கும். அங்கே அதெல்லாம் வாங்கிட்டு இப்படி போய் சாமி நம்ம கும்பிடணுமான்ட்டு நாங்கள் அதப்பெல்லாம் போக மாட்டேன். அப்போவே ஆண்டவர் எனக்கு அறிவு கொடுத்துருக்கிறாரு. அப்போவே என்ன பண்ணுவோம், ஃப்ரீயாக, அதாவது கூட்டம் இல்லாத சமயத்தில் கோயிலை போய் பார்த்து சாமியை கும்பிட்டு 3 சுற்றிட்டு வரும். அது அந்த காலம், ஒரு காலம் அப்படி போயிடுது. ஒரு சமயம் நான் அலுவலர் ஜேயாக இருக்கும்போது எங்கள் அந்த இதில் வெள்ளிக்கிழமை இந்து அந்த இது பிரகாரம் தேங்காய் பழம் அது இதனெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை பண்ணும்போது நாங்கள்லாம் இப்போ நானும் அதில் தானே இருக்கேன். என்னோடய அலுவலகத்தில் நடக்குது. நானும் என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா இருந்தேன். இந்த சமயத்தில் என்ன ஆச்சோம்னா, அங்கேயும் சில கிறிஸ்துவர்கள் நம்ம நண்பர்கள் இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்துவ நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெள்ளிக்கிழமை பூஜை வரும்போது அவங்க வெளியே போயிடுவாங்க. இந்த பூஜையில் கலந்துக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் இது நான் கொஞ்ச நாளாக நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க விசேஷத்துக்கு கிறிஸ்துமஸ், நியூ இயர், அவங்க வழிபாடு கிறிஸ்டியானிட்டியில் என்ன பண்பாடு இருக்கோ அந்த வழிபாட்டில் அவங்க பண்ணும்போது எனக்கு அது பிடிக்கல. ஏன்னு கேட்டால், நம்ம பூஜை வந்து பொதுவாக நடக்குது, ஒரு ஆஃபீஸில் நடக்குது, எல்லாம் கலந்து நம்ம பண்ணணும். அது இல்லை, இவங்க அந்த டைமில் போயிடுவாங்க. ஆனால் இவங்க கொடுக்குற கேக்கும் பலகாரத்தையும் நம்ம சாப்பிடணுமான்னு நான் ஒரு புரட்சியை கிளப்பி விட்டேன். ஆமாம், ஏன்னுப்பா நீங்கள்லாம் வந்து நம்மளாம் இந்த நம்ம பூஜை பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், நம்ம சாமி கும்பிட்றோம், ரைட்டு, எல்லாம் அதில் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது? சிலது எல்லாம் வெளியே தான் வாங்கிட்டு வந்து செய்கிறோம், பூரி கடலை அது இதுன்னு எல்லாம். அதை சாப்பிட்றதுக்கு இவங்க என்ன, இவங்க போயிடுறாங்களே, அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் அவங்க கொடுத்தா ஓசில் கேக்கு கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுவீங்களா? இப்படின்னு ஒரு புரட்சியை பண்ணேன். அதுலேருந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த இதில் கலந்துக்கல, கேக்கும் சாப்பிட மாட்டாங்க, எதுவும் சாப்பிட மாட்டாங்க. இது ஆண்டவர் அப்போவே நினச்சிக்கிட்டார். ஸோ நமக்கு விரோதமாக ஏதோ பண்ணிகிட்ருக்கிறான், இவனை நம்மளை இழுத்துக்கணும் எப்படியாவது அப்படின்னு அப்போவே தீர்மானம் பண்ணிட்டார். பட் அது எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் காலம்லாம் ஒழி இருந்தது சார். அதுக்கப்புறம் அவங்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். என்னப்பா நம்மெல்லாம் ஒரே சகோதரர்கள், ஒரே அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம ஒன்றா இது சேரக்கூடாதுன்னு அப்புறம் ஒரு அப்படி போய் சொல்கிறோம். அப்போவே நான் வந்து இது பண்ணேன். அதுலேயும் முக்கியமாக இப்போ எவ்வளோ தடவை நான் அலையிலேயே சொல்லணும், இந்த அலுவலகையை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அந்த நேரத்தில் அலுவலகக்காரங்க யாராவது வீட்டுக்கு வந்தோன்னே பாருங்க எல்லாம் இந்த சத்தம் போடக்கூடாது, வெளியே போயிருங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு நான் தெரிவிச்சிட்டு இருந்தேன். இப்போ இந்த மேடையில் அவருக்கே நான் அவரை பற்றி புகழ்ந்து சாட்சி சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இதுக்கு வருதுன்னா ஆண்டவருடைய கிருபை. அப்போயே என்னை புரிஞ்சு வச்சுக்கிட்டாரு, சரி இவனை அது பண்ணணும். சரி, அதுக்கப்புறம் பிள்ளைகள் படித்தார்கள்.
அவங்களுக்கும் அங்கங்கே எல்லாம் வேலை கிடச்சிச்சு. பிள்ளைங்கள்லாம் வந்து மகள் ஒரு ரயில்வேல வேலை கிடச்சிது, மகன் வந்து கேட்ரிங் டிபார்ட்மெண்ட் பண்ணி அவனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தோம். அப்போ 2002 நாங்கள் எங்கள் எம்ஜிஆர் நகரில் எனக்கு ஒரு சகல இருக்கிறார், அந்த அண்ணா நகரில் ஹவுசிங் போர்டில் இருக்கிறார். அவர் மூலிமா ஒரு இடம் அங்கே வந்து எம்ஜிஆர் நகருங்கிற இடத்துல ஒரு காலியான இடம் இருந்தது. அதை நாங்கள் அங்கே 1996 வாங்கினேன். 2002 வீடு கட்டினேன். அப்போ நீ சர்வீஸில் தான் இருக்கேன். அந்த வீடை கட்டி என் மனைவியும் வயதான என் தாயாரும் அவங்க இருந்துக்கிட்டு நான் வாரத்துக்கு ஒரு தடவை நான் வருவேன். அப்படி வந்து போயிட்டு இருந்தேன். அப்புறம் 2006க்கு முன்பே நான் வந்து சேர்ந்தது வந்து ஞானஸ்தானம் பெற்று வந்து 2004 அடிக்கடி வந்து போவேன். அப்படி போகும்போது இந்த பூலாங்குடின்னு ஒரு இடம் இருக்குது இங்கே திருச்சியில். அங்கே பாஸ்டர் எட்வர்டுன்னு ஒருத்தர் இருந்துப்பார், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இப்போ அவர் இல்லை. அந்த எட்வர்டு துதியின் சபைன்னு சொல்லிட்டு ஒரு சபை வச்சுருந்தார் பூலாங்குடியில். அவர் வந்து வீட்டுக்கெல்லாம் அவர் சபை பக்கா நல்ல பெரிய சபை. வீட்டுக்கு இடையில நல்லா வந்து ஜெபம் பண்ண போவார். அந்த சமயத்தில் என்னுடைய வீட்டில் இருக்கிற மேல் வீட்டுக்காரவங்க அவங்க ஒரு கிறிஸ்டின். ஸோ அவர் வந்து அவங்க ஆர்சி ஆனால் பெந்தேகாஸ்ட் கிடையாது. ஆனால் இருந்தாலும் அந்த பாஸ்டர் வந்து தன் மனைவியோட மேல் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுவார், பாட்டு பாடுவார், எல்லாம் பண்ணுவார். சில சமயத்தில் எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃப் கேட்பாங்க, யாருங்க நீங்கள் என்ன ஏதுன்னு. அம்மா, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறதுக்காக நாங்கள் வரோம், அதை நீங்களும் மேலே வாங்க. இல்லை என்னால் முன்னாடி நீங்கள் வந்து இங்கே வேணால் எங்கள் வீட்டில் வேணால் பண்ணுங்கன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது சொல்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பர்மிஷன் கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு போதகர் வந்திருக்கிறாரு, நமக்காக நம்ம குடும்பத்துக்காக வேண்டுறாராம்மா அப்படின்னு சொல்லி இப்போ பர்மிஷன் கேட்டாங்க அவங்க. அப்போ நான் சொன்னேன், நல்லது, நாம் கூட நம்ம ஜெபிக்கிறது இல்லை, நம்ம மற்றவங்களுக்கும் ஜெபிக்கிறது இல்லை, குடும்பத்தாருக்கும் ஜெபிக்கிறது இல்லை, மற்றவங்களை யாருக்கும் ஜெபிக்கிறது இல்லை. வரோம் இந்த மாதிரி ஒரு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளோட சந்ததிகள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வீடு தேடி வந்து ப்ரேயர் பண்ண வர்றாங்க பாரு. உடனே அவங்கள வந்து நீ அலோவ் பண்ணி ஜபத்தை பண்ணி அவங்களுக்கு வேண்டிய ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்து உதவி பண்ணுங்கன்னு நான் அப்போ சொன்னேன். நான் அப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அந்த பாஸ்டரும் வந்து நிறைய ஜபம், பாடல்கள், செய்திகள் எல்லாம் கொடுத்து என்னுடைய ஒய்ஃபுக்கு கவர் பண்ண, அதாவது ஒய்ஃபுக்கு அவங்க சொல்கிறது என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம எப்படியெல்லாம் வரணும் ஒரு இது இல்லை, இந்த ஆண்டவர் ஒரே கடவுள் இவ்வளோ அற்புதமான அதிசயங்களும் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க சபைக்கு போக ஆரம்பித்தாங்க. அதுவும் பர்மிஷன் என்னை கேட்காம எதுவும் செய்ய மாட்டாங்க. ஸோ ஒரு ஆட்டோ கிட்ட எல்லாம் பிடிச்சிட்டு போவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், அப்போ என்கிட்ட காரும் இருந்து நான் தான் வந்து ஓட்டணும். அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த லீவில் வருவேன். சார் எனக்கு என்ன சார் எவ்வளோ நேரம் டைம் சார் நான் பேசலாம்? ஓ, தேங்க்யூ வெரி மச். என்ன அது மாதிரி இப்போ தான் சப்ஜெக்ட்டுக்கே நான் வரேன். அதனால் சரி அப்படின்னு சொல்லணும்ல. அப்புறம் வாரம் நான் வருவேன், காரில் கூட்டிகிட்டு போவேன், என் மனைவியும் என் தாயாரையும் கூட்டிகிட்டு போவேன். ஏன்னா பிள்ளைங்கள்லாம் வந்து அந்த நான் சென்னையிலேயே அந்த ஏஜுக்கு வரும்போது திருமணத்தையும் முடிச்சிட்டேன். நல்லபடி ஆண்டவர் அதுக்கும் உதவி பண்ணார். இந்துவாக இருந்தே தான் முடித்தேன். ஆனால் அதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னாக்கா, என் மகன் வந்து துபாயிலிருந்து ஃபாரின் போய் பிலிப்பைன்ஸ் போயிருந்தான். பிலிப்பைன்ஸில் அங்கே ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் போயிருந்தான். அங்கே வேலை செய்கிற ஒரு பெண்ணு அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக கிடச்சிது. அதுக்கப்புறம் லவ்வாக மாறிச்சு. கல்யாணம் பண்ணணுன்னு ஒரு நிர்பந்தம் ஆயிடுச்சு. அவன் கூட்டிகிட்டு வந்தான் வீட்டுக்கு வந்து அந்த பிலிப்பைன்ஸ் லேடியை கூப்பிட்டு வந்தான். வந்த உடனே என்னடா இது இன்னும் வேலைக்கு போனவன் இது யாரா இந்த மாதிரின்னு சொல்லிட்டு கேட்டேன் நான். அவங்ககிட்ட கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, நாங்கள் ஃப்ரெண்டாக தான் நாங்கள் வந்திருக்கிறோம், வேறு எதுவும் தப்பான எண்ணம் பண்ணாதீங்கன்னாங்க. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு இது தப்பான எண்ணம் கிடையாது, இது உண்மையில் இது ஃப்ரெண்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இது ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நினச்சி இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு 10 நாள் இருந்தாங்க நம்ம வீட்டில். அப்புறம் அங்கே போன உடனே ஐ லைக் யுவர் சன், ஐ எம் கோயிங் டு மேரி ஹிம் அப்படின்ட்டாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். முதல்ல சொல்லலை, ஏன்னா அவங்க எங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பொண்ணு வந்திருக்குது. இந்த அப்பா அம்மா, இவங்களோட அப்பா அம்மா யார், இவங்களோட குணங்கள் என்ன, எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இது முன்னே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பாப்பா வந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் எங்களுடைய பிஹேவியர், நாங்கள் நடத்துகிற முறை இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிடுச்சு. சரின்னு சொல்லி, ஆனால் அங்கே போய் என்ன பிலிப்பைன்ஸில் போய் என்ன பண்ணிட்டாங்க, அந்த அம்மா வந்து பெந்தேகோஸ், மருமக வந்து பெந்தேகாஸ் தான், நம்ம சபை கிறிஸ்டின் பக்கா. அழுது தான் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த அழுது ஜெபத்தினாலே அனுமத்தில் என் மகனும் கன்வெர்ட் ஆகிட்டான். அங்கேயே ஞானஸ்தானமும் எடுத்துட்டான். இதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்த பிறகு நம்ம வீட்டுக்கு வந்து விசிட் பண்ண பிறகு
சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, சரி நான் மகன் ஒரே ஒரு மகன், நான் வந்து அந்த முறைப்படி நம்ம பண்பாடுப்படி நான் பண்ணுனா நான் மகனை இழக்க வேண்டியது வரும். ஒரே ஒரு மகன். ஸோ அப்படி இருக்கும்போது சரிப்பா உன் விருப்பப்படியே பண்ணணுன்னு நான் பிலிப்பைன்ஸ் போய் நான் என் மனைவி என்னோடய மகள் எல்லாம் போய் அவனுக்கு 1 மாதமாக அங்கே இருந்து திருமணத்தை முடித்தோம். அவன் நல்லபடியாக இப்போ அவன் கர்த்தருக்குள்ளே அவன் நல்லா இருக்கிறான். இப்போவும் அந்த இதில் அவங்க லைனில் ரொம்ப டாப்பாக வரான். கர்த்தர் நல்லபடியாக நடத்தி கொடுத்து வரார். ஸோ அது ஒரு வழியிலே மகன் ஒரு வழியிலே செட்டில் ஆகிருக்கு. மகனுக்கும் அதே மாதிரி மகளுக்கும் அதே மாதிரி அவளும் படித்து அந்த கோர்ஸ் முடித்த உடனே ரயில்வேயில் நான் வேலை வாங்கிட்டேன். டிக்கெட் செக்கராக பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பண்ணி மைசூரில் அப்பாயின்மெண்ட், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லேயே ஒரு மகனை மாப்பிள்ளை பார்த்து அது வந்து அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ். எங்களுடைய விருப்பத்தின்படி ஒரு சொந்த உறவினர்களை நாங்கள் திருமணம் முடித்து கொடுத்தோம். அதனால் இப்போ அவங்களும் வந்து அந்த மருமகன் அவங்களுக்கும் ஒரு மகனும் மகளும் இருக்காங்க. இப்போ அந்த மகன் வந்து அதாவது பேரன் இப்போ தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ட்ரெயின் எல்லாம் முடித்து கோர்ஸ் எல்லாம் முடித்து ஐடியில் வேலை பார்க்குறான். கர்த்தருடைய கிருபை, இதுவும் கர்த்தருடைய கிருபை. ஸோ என்னுடைய பிள்ளைகள் வந்து மகனாகட்டும் மகளாகட்டும் 20 வயசுலேயே அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு, படித்து வாங்கிட்டாங்க. ஏன்னா ரயில்வேயில் வந்து இப்போ 10th படிக்கும்போதே மகளுக்கு வந்து ரயில்வே அப்ரெண்டிஸுக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து ரயில்வே அதில் வந்து செலக்ட் ஆகி +2 முடிக்கும்போது இதுவும் முடிக்கும்போது +2 முடித்த உடனே ரயில்வேயில் வேலை. அப்போ அந்த சிஸ்டம் அன்றைக்கி இருந்தது, இப்போ இல்லை, எடுத்துட்டாங்க. சரி இல்லை அந்த மாதிரி 20 வயசுலேயே பொண்ணு வேலைக்கு போகக்கூடாது. அதே மாதிரி மகனும் துவாக்குடியில் தான் கேட்ரிங் படித்தான் 3 வருஷம் டிப்ளமா. அவனும் அதே வயசில் அதை முடிக்கிறதுக்குள்ளே அங்கே நம்ம பார்க் ஷர்ட்டான ஒரு ஹோட்டலுக்கு போய் 5 ஸ்டார் ஹோட்டல் சென்னையில் இருந்தது, அவங்க அப்பாயின்மெண்ட். ஸோ அவனுக்கும் இப்போ வேலை அமைஞ்சது, இவங்களுக்கு சீக்கிரமாக வேலை அமைஞ்சது. அதே மாதிரி அவங்க ஃபேமிலியும் செட்டில் ஆகிடுச்சு. இப்போ நல்லா வெள்ளாப்பாக இருக்கிறாங்க. ஆனால் மகன் வந்து கர்த்தருக்குள்ளே தான் இருக்கிறான். மருமகன் அந்த குடும்பம் முழுவதும் இருக்குது. ஆனால் மகள் இன்னும் வரல. மகளுக்கு தெரியுது நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம், நாங்கள் ஒன்றும் பொய் பேசலை, உண்மையாக தானே இருக்கிறோம், நல்லா தானே அப்படின்னு அந்த ஒரு வீம்பில் இருக்கிறான். இப்போ அவளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். நீங்களும் இனிமேல் ஜெபம் பண்ணுங்கள். மகள் மருமகன் பேரம் பேத்தி அந்த குடும்பம். ஸோ ஆக மொத்தத்தில் எங்கள் குடும்பத்தில் 10 பேர். என்னுடைய ஜென்ரேஷனில் 10 பேர், நானும் என் மனைவியும். தாயார் வந்து 100 வருஷம் வரைக்கும் இருந்தாங்க. 2 வருஷத்துக்கு முன்னால் தான் அவங்க 100 வயசை தாண்டி அவங்களுக்கு இறந்துட்டாங்க. அவங்களுக்கும் 100வது ஆண்டு பிறந்த நாளை சிறப்பாக நான் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டுருக்கிறேன். இங்கே ரெகோபோத் பெனியல் சர்ச் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அது மூலமா அந்த அம்மாவுக்கு நான் நல்லபடியாக என்னுடைய கடமையை என்னை கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை வளர்த்தாங்க. அவங்க 100வது ஆண்டு வரைக்கும் இருந்தனால 100 வயசில் அவங்களுக்கு நல்ல ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணி அவங்களே ஒரு 6 மாதத்துக்குள்ளே கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அந்த கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அதுலேயும் முன்கூட்டி இன்னும் கொஞ்சம் நான் பேக்லேயே நான் வரேன். நான் கர்த்தரை இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி சபைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது இப்போது நான் மாதம் இப்போ வாரம் போகும்போது நான் ஒரு தடவை நான் எப்படி வந்தேன்னு சொல்லுவேன் இல்லைங்களா, சர்ச்சுக்கு போகும்போது நான் வெளியே தான் உட்காருவேன். எனக்கு பிடிக்காது. இவங்கெல்லாம் உள்ளே இருப்பாங்க, என் ஒய்ஃபு இவங்கெல்லாம் அம்மா எல்லாம் இருப்பாங்க. எனக்கு பிடிக்காது. நான் வெளியே சர்ச்சு வருவேன். அந்த பாஸ்டர் எட்வர்டு அவருடைய பாட்டினுடைய ரசனை, அவருடைய சவுண்டு, அவருடைய ராகம், அவருடைய பேச்சு அந்த அளவுக்கு கவர்ற மாதிரி எனக்கு வந்து இதாகி ஒரு வாரம் போனால் 2 வாரம் போனால் 3வது வாரத்தில் எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. என்ன அருமையாக பாடுறாரு, என்ன அருமையான ஜெபம், யாருக்காக, இவங்களுக்காக இல்லை மற்றவங்களுக்காக வாழ்கிறேன். நான் இந்த மாதிரி இந்துவில் இருக்கும்போது இந்த மாதிரி இல்லையே, எங்கே போனாலும் கோயிலுக்கு போனாலும் அடி உத, அது ஒன்றும் சரியில்லை, இது இப்படிலாம் ஒரு நிலையற்ற அதாவது நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை. ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி பாஸ்டர் எப்படி சொல்லிட்டு உடனே அவர்கிட்ட, பாஸ்டர் உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய ஜெபம் ஆண்டவர் என்னை தொட்டால் நான் வந்து வரேன். அப்புறம் ஒரு பாட்டு பாடுவார், கர்த்தாவே உமது கூடாரத்தில் வாழ்பவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டை நான் பாடட்டுமா? அந்த பாட்டு எனக்கு வந்து இருக்குது. ராகம் கொஞ்சம் இதாக இருந்தாலும் மன்னிச்சுங்க. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன், மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். நாவினால் கூறாமல்
தோழனுக்கு தீங்கு செய்யாமல் மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே, கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவன், ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே, கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார், கைகளில் தூய்மை உள்ளவன், இதய நேர்மை உள்ளவன், ரட்சிப்பின் தேவனையே எந்நாளும் தேடுபவனே, கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார், குடியிருப்பவன் யார். இந்த பாட்டை பாடுற அவருக்கு ஒரு கிட்டாரின் வச்சுருப்பார், அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த பாட்டு பாடும்போது ஆண்டவர் கூடாரத்தில் யார் இந்த மாதிரி வாழ்ந்து இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக போக முடியும். ஓரளவுக்கு நம்ம இருக்கிறோம். இப்போ முழுமையாக நாம் ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பாட்டின் மூலயமா தான் எனக்கு மிகவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பாட்டின் மூலமாக அவருடைய ராக பாட்டின் மூலமாக என்னை தொட்டார். அப்போவே நான் அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுக்குறதில்ல, அடுத்து கொடுக்கும்போது என்னுடைய பேரையும் இணைச்சிக்குங்கன்னு சொல்லி இது பண்ணேன். அதுக்காக அவர் இப்போ முதல்ல அந்த ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஒரு தொட்டி இருக்கும், அந்த தொட்டியில் தான் குடிநீர் பண்ணுவாங்க. முதல்ல அவர் என்ன பண்ணுவார், காவிரி ஆற்றுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவார். இப்போ எங்களுக்குன்னு ஒரு தொட்டி செஞ்சு அதுக்கு நம்ம கொடுத்து சொல்லக்கூடாது, அந்த தொட்டி கட்டுறதுக்கு வேண்டிய ஒரு டொனேஷன். சார் நீங்கள் எங்களுக்காக பண்ணுறீங்க பாஸ்டர், இதோ இந்த ஒரு அமௌண்ட்டு நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் நஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு தொட்டி 20க்கு 10 நல்ல ஒரு தொட்டியை கட்டி அதில் எங்களோடு சேர்ந்து நான், என் மனைவி, தாயார் இதெல்லாம் சேர்ந்து இன்னும் வேறு 4 பேர், ஒரு 10 பேர் எங்கள் ஞான மூழ்கி தண்ணியில் மூழ்கி பழைய பாவங்கள் என்னென்ன செஞ்சோமோ அதையெல்லாம் தண்ணியில் மூடி அழித்து பரிசுத்தமாக நாங்கள் வெளியே வந்துடும். ஸோ அதில் முதந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்ம எதுலேயுமே இருக்குதுன்னா அதுக்கு பணிஞ்சு நடக்கணும். இப்போ நான் கன்சியூமர் கோட் நுகர்வோர் பாதுகாப்பில் இருக்கேன்னா மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும். சும்மா பேருக்காக நான் ஒரு தலைவர் செயலாளர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அந்தனுடைய நியதி பிரகாரம் மக்களுக்கு எந்த வகையில் உதவி செய்யணுமோ அதை செய்யணும். அது இதனால் என்னால் செய்ய முடியுமா யோசிக்கணும். யோசித்த பிறகு தான் இப்போ அவர் என்னெல்லாமோ சொல்லிக்கிறார், இந்த பதிலெல்லாம் இருக்கேன், அதெல்லாம் இருக்கேன். இதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை. ஸோ ஞானஸ்தானம் பெற்றேன். அதுக்கப்புறம் ரெகுலராக நாங்கள் போக ஆரம்பித்தோம், வாரம் போவோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஊக்கம் வந்தது. சரி, கர்த்தருடைய வார்த்தையில் அது பக்கா கிராமம் பக்கம், ஒரு வீடு அங்கே இருக்கும், ஒரு வீடு இங்கே இருக்கும், அப்படி இருக்கும். அப்போ அவரவே பாஸ்டரையும் அவர் மனைவியும் நானும் என் மனைவி காரில் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் விசிட் பண்ணோம். அது மாதிரி சனி ஞாயிற்றுக்கிழமை சபை முடிஞ்சோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம்லாம் போயிருந்தது. கர்த்தர் இன்னும் அறிந்து கொண்டார். ஸோ இது ஒரு வழிவகை நம்ம கர்த்தர் நான் தெரிந்து கொண்டது. கர்த்தரை அறிந்து கொண்டு தொடர்ச்சியாக நான் சபைக்கு போய் சபையுடைய பாடல்கள் இதெல்லாம் பண்ணுவோம். என்னையும் சில சமயத்தில் பாட சொல்லுவார். நான் பாட ஓரளவுக்கு எனக்கு உடந்த ராகத்தில் பாடுவோம். ஸோ எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ கர்த்தரை அறிஞ்சதுனால எனக்கு என்னென்னா எந்த இது எடுத்தாலும் காலையில் நாங்கள் ஒரு ஜெபம் பண்ணுறோம். இப்போ காலை பகல் சாதாரணமாக காலை மாலை தான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். பகலில் யாரும் பண்ணுறதில்லை. இப்போ அதாவது ஆண்டவர் என்ன சொல்லுவார், என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அவரை நாமத்தை உபயோகப்படுத்தும் போது நம்ம வெளியில் கிளம்பும்போது, ஆண்டவரே இன்றைய நாள் நான் வெளியே கிளம்புறேன், இந்தந்த காரியத்தில் நான் சந்திக்க விரும்புகிறேன், நீங்கள் தான் எனக்கு உறுதுணையாக இருக்கணும்னு காலையில் கார் எடுக்கும் போதே போவேன். அது ஒரு பட்டியல் போடுவேன். இந்நேரம் பார்க்கணும், இந்த காரியத்துக்காக செய்யணும்னு வரும்போது அந்த எவ்வளோ சந்தோஷமாக கர்த்தர்கிட்ட இந்த ஒப்பு கொடுத்து நான் போகிறனோ அதே சந்தோஷத்தோடு நான் திரும்பி வருவேன். ஏன்னு கேட்டால் எல்லா காரியங்களும் சரியாக நடந்திருக்குது. எந்த சந்தோஷம் போனால் அதே மாதிரி மகிழ்ச்சியோடு வருவேன். என் ஒய்ஃபைக்கு என்னங்க போகும்போது இது பண்ணி அதே மாதிரி வந்துருங்க, எனக்கு அந்த டயர்டே இல்லை. கர்த்தர் என்ன அந்த மாதிரி வச்சுருக்கிறாரு. ஸோ எந்த காரியம் ஆனாலுங்க அந்த மாதிரி கர்த்தர் நமக்கு நல்லா பண்ணிகிட்ருக்கிறாரு. நிறைய நம்ம சாட்சி சொல்ல முடியும். இப்போ சாதாரணமாக ஒரு காரில் நம்ம போகிறோம், 4 வீலரில் போகிறோம். பல முறை இந்த சோதனை நடந்திருக்கு. போகும்போது திடீர்னு காற்று பஞ்சர் ஆகிரும், அது ஸ்டெப்னி மாற்றி ஆகணும். இப்போ அந்த ஸ்டெப்னி மாற்றிருக்கு ஒருத்தர் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நான் காரை ஒரு ஓரமாக பண்ணி அந்த ஸ்டெப்னி எடுக்கும்போது எங்கிருந்தோ தேவதூதர்களைப் போல் ஆண்டவர் 2 பேரை 3 பேரை அனுப்பி, ஐயா உங்களுக்கு நாங்கள் உதவி செய்யணுமா, ஐயோ நீங்கள் ரொம்ப வந்தது நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி அவங்க எல்லாம் அந்த ஸ்டெப்னியெல்லாம் போட்டு இதெல்லாம் மாட்டி கொடுத்துட்டு நான் அதை பழைய டயரை உள்ளே வைக்கிறதுக்குள்ளே திரும்பி அவங்கள பார்த்து ஒரு நன்றி சொன்னோன்னா ஆளுகளை காணும்.
அவங்க நம்ம பிரதர்ஸ். அதுதான் உண்மையில் இது வந்து ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ அற்புதம் செய்கிறாரு. இது அவரால் தான் முடியும். இதுக்கு முன்னால் நான் வாழ்ந்த அந்த மாதிரி இருக்கிற வாழ்த்தில் நானே கஷ்டப்பட பார்த்துட்டு போவேன், பார்த்துட்டு தான் போவாங்க. வயசாகி போச்சே ஒரு ஹெல்ப் பண்ணுவோம், அந்த டெண்டன்சி வரல. ஆனால் ஆண்டவரே முழுக்க நம்பி இருந்து இந்த இதில் இருக்கும்போது அவர் எப்படியாவது நமக்கு கொடுக்குறாரு. இப்போ வந்தாங்க இதே மாதிரி பல தடவை நடந்திருக்குங்க. நான் ஆண்டவர் என்னை பாதுகாத்துருக்கிறார். ஆக்சிடெண்ட் ஒரு தடவை வரும்போது ஆக்சிடெண்ட்டை மீட் பண்ணேன். அதாவது என்னுடைய பேரன் வந்து பிலிப்பைன்ஸில் வரும்போது அவனுக்கு ஒரு 2 வயசு இருக்கும். இங்கே வந்திருந்தாங்க, அவங்களோட வெக்கேஷனுக்கு வந்திருந்தாங்க. அவனுக்கு உடம்பு சரியில்லை, காவேரி ஹாஸ்பிட்டலில் இருந்த பையனை அட்மிட் பண்ணாங்க. நான் 2 நாளாக தூக்கம் இல்லை, ஒன்றும்னா நான் அங்கேயே இருந்துட்டேன். சரி என் ஒய்ஃபு பார்க்கணுமே, என் பேரனை பார்க்கணுமே, அவங்களுக்கு அழைக்கிறதுக்காக நான் காரில் வந்தேன். வரும்போது கூட்ட நெரிசல் ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக இருக்குது இந்த OFT ரோடு. இதே டவுன்லேயே இருந்ததுன்னா கதையை வேறு மாதிரி இருந்திருக்கும். மெயின் ரோட்டில் புதுக்கோட்டை ரோட்டில் வரணும், ஏர்போர்ட்டை தாண்டி. அங்கே ஏதாவது இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா யாராவது 2 பேர் பலியாக இருப்பாங்க, இல்லை பண்ண நான் ஏதாவது. இந்த ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல OFT அந்த மாத்தூர் ஆர்ச்சி நீங்கள் பார்த்துக்கலாம். உள்ள OFT போகிற வழியில் திரும்பிட்டேன். அந்த எவ்வளோ வேகத்தில் நான் போகணும், சாதாரணமாக 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போவேன், 60-70 தான் போவேன். அது ஃப்ரீயாக இருந்தால் அப்படி போகும்போது நான் பாட்டுக்கு அழைச்சிருக்கேன்னு தூங்கிட்டேன். நான் தூக்கத்தில் வண்டி ஓடிக்கிட்டுருக்கு. இடது பக்கம் போயிருந்தால் ஒன்றுமே இல்லை, செடி மாதிரி ஒன்றும் இல்லை. இது போகிறதே இடது பக்கமாக தான் போகணும், காரு இடது பக்கத்தில் தான் போகணும். இது ஆட்டோமேட்டிக் என்ன வச்சு நான் தூக்கத்தில் அது வலது பக்கம் போயிடுச்சு. போய் அங்கே ஒரு பெரிய போஸ்ட், எலக்ட்ரிக்கல் போஸ்ட், பெரிய போஸ்ட்டு, அதில் இடிச்சு அப்படியே முன்னால் இடிச்சு. நான் அது சீட் பெல்ட்டும் போடலை, இடிச்சு இங்கே எல்லாம் பல்லு இந்த 4-5 பல்லும் உடஞ்சி அவுட் ஆகி இப்போ கட்டியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆண்டவர் என்னை ஆனால் வெளியே வர முடியல, டோரெல்லாம் நசிஞ்சிருச்சு. அப்புறம் அந்த டைமில் வரவங்களாம் 2 வீலரில் போகிறவங்கெல்லாம் பயந்துட்டாங்க, இவன் குடிகாரம் பொழுத்து குடிச்சிட்டு இருக்கோம், நம்ம ஏன்டா போகணுன்னு. யாரும் ஹெல்ப் பண்ணலீங்க. அப்புறம் ஒரு ஃபேமிலி அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரு பையன் பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க ஒரு ஓரமாக காரை நிறுத்தி வந்து என்னங்க ஆச்சுன்னு, இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, நான் தூங்கிட்டேங்க, என்னோடய மிஸ்டேக்கு தான், இந்த மாதிரி தூங்கிட்டு இந்த மாதிரி மீட் பண்ணேன். சரி பரவாயில்ல, கவலைப்படாதீங்கன்னு மெதுவாங்க கஷ்டப்பட்டு கதவை திறந்து OFT அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கூட்டி போய் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி, அதுக்குள்ளே நான் போகிற அந்த பாசிட்டிவ் இப்போ ரவீந்திரன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மூலயமா ஹாஸ்பிட்டலில் போய் ஆப்ரேஷன் பண்ணேன். ஸோ இது ஒரு பெரிய ஒரு உயிர் சேதம் வர்றதை சாதாரண ஒரு 4 பல்லோட பல்லு வந்துச்சு வெட்டி கட்டிக்கலாம், ஆனால் உயிர் போனால் முடியாது. அந்த மாதிரி ஒரு உயிரை காப்பாற்றினார் ஆண்டவர் அருமையாக. அதுக்கு நன்றி, கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லி நான் அழுதேன் நான் அந்த டைமில். நன்றி ஆண்டவர். ஸோ இந்த மாதிரி பல அற்புதங்களையும் செய்கிறாரு. இப்போது என்னென்னு கேட்டாக்கா, இப்போ நம்ம இந்த பொது சேவையில் இருக்கும்போது பல வகையிலும் எனக்கு உதவி பண்ணுறாரு. ஏன்னா ஆண்டவர் எவ்வளோ தான் முறையிட்டாலும் என்ன தான் கர்த்தர் எல்லாத்தையும் நல்லவரையும் பாதுகாக்கிறாரு, கெட்டவரையும் பாதுகாக்கிறாரு. நல்லது செய்வங்க நல்லதே செய்யுங்க, தீயவங்கள் செய்வது தீயதே செய்யுங்க, அதனுடைய பலாபலன் பின்னால் தான் தெரியப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் கர்த்தர் தப்பு செஞ்சாலும் அவரை மன்னிக்கிறாங்க, தவறு அதை நன்மை செய்தால் அதுக்கான ஒரு கணக்கு வச்சுக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி அவர் உடனே பனிஷ்மெண்ட் கொடுக்குற தெய்வம் இல்லை, நம்ம வழிபடுற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா. ஸோ அப்படிப்பட்ட இயேசு நம்ம எல்லா உதவிகளும் பண்ணிகிட்ருக்கிறார். ஸோ இந்த நிலையில் நம்ம ஆண்டவர் பல வகையில் இது பண்ணார். இப்போ இந்த பாருங்கள், சமூக சேவையில் என்னவை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாரு. முதல்ல 2008 அது அப்போவே ஒரு சமூக சேஷன் இப்படியே இருந்தால் 10 ஒரு ஏன்னா நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். இதில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஏன்னா சில சமயம் 2006 நான் ரிட்டையர்ட் ஆனேன். 2006 ஆக்சுவலாக 1945 நான் பிறந்தேன். 1945 பிறந்தேன். ஆனால் அப்போ வரும்போது பள்ளியில் சேர்க்கும்போது 1948 என்று பதிவாயிருக்கு என்னுடைய சர்டிஃபிகேட். 3 வருஷம் கம்மியாக கொடுத்துருக்குறாங்க அவங்க. இது எனக்கு ரொம்ப நாள் தெரியாது. SSLC முடித்து போகும்போது சர்டிஃபிகேட்டை பார்க்கும்போது என்ன 45 1945 இருக்கே, நான் இல்லை 1948 இருக்கே, 45 ஆச்சு. அந்த 45 எப்படின்னா அது ஜாதகம்லாம் அப்போ அது எழுதுகிற காலம் உண்டு. ஜாதகம் ஓலையில் எழுதியிருந்தாங்க. அதை படித்து பார்க்கும்போது 1945 1/8 போட்டுருங்க. இங்கே 1/6 1948. அந்த 60 வயசு ரீச் ஆன பாருங்கள். கர்த்தருக்குள்ளே நான் இருந்ததுனால 60 வயசு வரும்போது நான் இன்னும் 3 வருஷம் எனக்கு வேலை பார்க்கலாம். ஆனால் 60 வயசு ஆனவொடனே ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம செய்யக்கூடாது, 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த மாதிரி அரசாங்க சம்பளமே வேண்டான்னு சொல்லிட்டு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் 3 வருஷத்துக்கு முன்னாலேயே
நான் கொடுத்துட்டேன். நான் ஏன்னா மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, கர்த்தருக்கு பயப்படுதல்னு ஒன்று இருக்குது. தெரியாதனமாக அன்றைக்கி பண்ணிட்டோம், இப்போ தெரிஞ்சு நம்ம ஏன் அந்த அந்த ஏஜுக்குள்ளே ரிட்டையர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து பண்ணி என்னுடைய இதுக்கு வந்துட்டேன். ஸோ அதுக்கும் ஆண்டவர் எனக்கு நல்ல எண்ணத்தையும் ஞானத்தையும் கொடுத்து சீக்கிரமாக ரிட்டையர் ஆகணும். அதுக்கப்புறம் தான் சரி சமூக சேவை பண்ணலாம், வீட்டில் இருந்தால் நம்ம சிக்காயிரும். எத்தனையோ பேர் என் கூட வேலை பார்த்தவங்க, என் கூட இருந்தவங்கெல்லாம் நிறைய பேர் போயிட்டாங்க, வசதி இந்த நோய்வாய்ப்பட்டு. சில பேர் இருக்காங்க, வயசு ரொம்ப இதாக இருக்குது. ஆண்டவர் வந்து இந்த வயசுலேயும் 40 வயசு கொடுக்குற ஒரு வாலிபருடைய ஸ்ட்ரென்த்தும் போக்குவரத்துலையும் கொடுத்துருக்கிறான்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இப்போ கூட நீங்கள் எடுத்துக்கங்க, இந்த படிக்கட்டில் ஒரு சோதனை விற்றா கூட நான் தான் முதல்ல இறங்குவேன், முதல்ல ஏறுவேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாங்க. ஸோ அதனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மறக்க முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா மூலியமாக பரலோகத்துக்கு தேவன் வந்து அற்புதங்களை செய்கிறார். சொல்லுவார், எங்கள் மாவட்ட ஆட்சியர் கூட சொல்லுவார், இவர் என்னங்க இவர் 40 வயசு, இவர் இன்னும் 25 வயசு மாதிரி ஓடுறாருன்னு. அதுதான் சார் நான் வணங்குற ஆண்டவர். அவங்ககிட்டையும் சொல்கிறேன், நான் என்னோடய ஆண்டவர் அப்படி வச்சுருக்கிறாரு சார், ஓகே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த சோசியல் செல்வர் பாருங்கள், இப்போ நுகர்வோர் பாதுகாப்பு, குடிமக்கள் நலச்சம், நுகர்வோர் பாதுகாப்பு. அதாவது அந்த நுகர்வோர் பாதுகாப்பு சாருக்கு என்ன தெரியும், ஒவ்வொரு மீட்டிங்லையும் அவர் வராரு, ஐயா பிரதர் வராரு. ஏன்னா அவர் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறானே, அந்த நுகர்வோர் அமைப்பாக இருந்தாலும் சரி, சாலை பாதுகாப்பில் இருந்தாலும் அனைத்து துறை சார்ந்தவர்களும் அங்கே வருவாங்க. அங்கே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வருவாங்க. அங்கே இருக்கிற கோரிக்கைகள் எல்லாம் சொல்லும்போது கலெக்டர் பண்ணி அது உடனே அவங்களுக்கு தெரியப்படுத்தி உடனே நடவடிக்கை எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கன்சியூமர் ஆக்டிவிட்டியில் 2011 2007-8 நான் ஆரம்பிச்சிட்டேன் சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த 3 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் சரியான என்ஜிஓ போஸ்ட்டுக்கு அங்கே கிடைக்கும். பதிவு அரசு சங்கப்பதிவு அலுவலகத்தில் அந்த இது பதிவு பண்ணணும். இப்போ 2011 சங்கப்பதிவில் அது பண்ணி அப்போ அத்தாரிட்டேட்டிவாக ஒரு என்ஜிஓ ஸ்டேட்டஸ் கிடைக்கும் பட்சத்தில் அப்போ இருந்து நம்ம வந்து அந்த எல்லாத்துக்கும் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் படிப்படியாக அதில் நிறைய நம்ம சாதனை பண்ணணும். என்ன நுகர்வோர் பற்றி ஒரு கடைக்கு போனால் ஏமாற்றுறது, ஒரு ரேஷன் கடைக்கு போனால் ஏமாற்றுறது, ஒரு எலக்ட்ரிஷிக்கு போனால் ஒரு ஏமாற்று, எங்கே பார்த்தாலும் ஏமாற்றல் வஞ்சி, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதை துணிவோடு அது தவறு எங்கே நடக்குதோ அதை கேட்டு தெரிஞ்சு உடனே அந்த மீட்டிங்கில் வைக்கும்போது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் அங்கே இருப்பாங்க. ஒரு சொல்லுவார், நம்ம இத்தனை குறைகளை நாங்கள் சொல்லுவோம், இந்த மாதிரி பண்ணலை, இதை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ கார்ப்பரேஷன் அதே மாதிரி அங்கேருந்து வரோம், பல துறைகள் சார்ந்த அலுவலர்கள் அங்கே வரும்போது அந்த குறைகள் எல்லாம் நாங்கள் வந்து அந்த இடத்துல பேசுவோம். அடுத்த மீட்டிங் வரும்போது இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணி கொடுக்கணும்னு கலெக்டர் சொல்லுவார். அதே மாதிரி நடக்கும். அடுத்தபடியாக அவரே பார்த்து இவர் நல்லா ஆக்டிவ் பண்ணுறாரு, சரி ஏன் சாலை பாதுகாப்பு ரோட் சேஃப்டிலையும் போடலான்ட்டு அதுலேயும் ரோட் சேஃப்டியில் ஒரு ஆலோசகர், அதில் வந்து காவல்துறைகள்லாம் இருக்கும், ரெவின்யூ வரும், அதுலேயும் இருக்கும், எல்லா துறைகளும் இருக்கும். முக்கியமாக ரோட் சேஃப்டியில் காவல்துறைக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் ஆர்டிஓ இந்த வண்டிகள்லாம் செக் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது பேருந்து இது சம்மந்தமான அங்கெல்லாம் வருவாங்க. அவங்ககிட்டையும் நம்ம குறைய சொல்லலாம். எங்கேயாவது ஒரு ரோட்டில் ஸ்பீட் பிரேக் இல்லை, லைட் இல்லை, குண்டும் குழியுமாக இருக்குது, இல்லை அங்கே ஒரு பேரிகார்டு தேவைப்படுது, என்னென்ன அந்த ரோடு சம்மந்தமாக பொதுமக்கள் பாதிக்காத அளவுக்கு எந்த இருக்கிறதோ அது அந்த மாதிரி அதையும் நம்ம எடுத்து ஃபோட்டோவோடு எடுத்து நாங்கள் பண்ணுவோம். அது உடனே சரியாகுது. இந்த கார்பரேஷனில் தான் இன்னும் சரியாது பண்ணலாம், அதுவும் நாங்கள் அது சார்ஜ் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசனாக வந்து நம்ம இங்கே ஜிஹெச்சுக்கு கூட இப்போ எங்கள் நுகர்வோர் அமைப்பு எங்களுக்கு தேவை. அவங்களும் வந்து எங்களுக்கு தெரியாத எவ்வளோ குறைகள் இருக்குது. நாங்கள் டாக்டர்ஸ் தான், எங்களுடைய இல்லை செக்யூரிட்டிங்கெல்லாம் இருக்காங்க, வேலை பணியாளர் இருக்காங்க, எங்களுக்கு புலப்படாத சில குறைகள் எல்லாம் இருக்கும். அது இந்த மாதிரி கன்சியூமரில் வந்து அவங்களுடைய ஸ்டாஃப் நாங்கள் ஒரு அங்கீகாரப்பட்டவங்களாம் ஒரு 6 பேர். இப்போ ரீசெண்டாக ஒரு வருஷம் இருக்கும் மிஸ்டர் கார்த்திக் ஆண்டோனியும், அவரையும் அதில் இன்க்ளூட் பண்ணி இப்போ 7வது ஆளாக நாங்கள் இந்த பொதுப்பணிகளில் நாங்கள் தலையிட்டுருக்கு இந்த மாதிரி செஞ்சிட்ருக்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இப்போ ஜிஹெச்சில் கிடைச்சிருக்குது. முதல்ல ஜிஹெச்சுக்கு போனால் தெரியும், அது ஒரு கடல். ஆனால் மக்கள் வந்து ஆனால் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்குது, எல்லா இதுவும் இருக்குது. ஆனால் மக்களுக்கு என்னன்னா கம்யூனிட்டி சரியில்லை, நிறைய டைம் பாஸிங் பண்ணுறாங்க, அவங்க மதிக்கிறது இல்லைங்கிறது ஒரு குறை இருக்குது. ஆனால் எல்லாமே இருக்குது, அதை நிறைவேற்றி கொடுக்குறது தான். இப்போ நாங்கள் போன ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே மாத்திரை எல்லாம் முதல்ல வந்து 10-20 டைப் ஆஃப் மாத்திரை இருக்கும், பல நோய்கள் அவங்களுக்கு இருக்கும். அவங்க வந்து சாதாரணமாக வந்து ப்ரைவேட்டில் பணம் கொடுக்குறதுனால அவன் காலை உழவு பகல் உழவு ஒரு பிரிவாக போட்டு ஒரு கவரில் போட்டு கொடுப்பான். ஆனால் ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் அப்படி இல்லை, இவ்வளவு மாத்திரை இருக்கும், அப்படியே கையில் கொடுத்து இது காலையில் சாப்பிடுங்க, இது 12 மணிக்கு சாப்பிடுங்க, நைட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் நாங்கள் அவங்க இருக்குது, இது பல வருஷமாக நடக்குது. அப்புறம் இந்த இதில் கேட்கும்போது சாதாரணமாக நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொடுக்குறது அவங்க எந்த மாத்திரை எதுன்னு தெரியாது, மொத்தமாக போட்டுறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படியெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் கவர் பண்ணணும். அது எங்கே கவர் தயாரிக்கிறது எங்கன்னா அதையும் நாங்கள் கண்டுபிடிச்சி
மதுரை சென்ட்ரல் ஜெயிலில் கைதிங்க அந்த கவருங்கள்லாம் செய்கிறாங்க, செஞ்சு எல்லாத்துக்கும் அனுப்புகிறாங்க. ஸோ நீங்கள் அங்கே ஒரு கொட்டேஷன் கொடுங்க, உங்களுக்கு எத்தனை கவர் வேணுமோ அந்த கவரை கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே பண்ணோம். இப்போ அதை கொடுத்துட்ருக்காங்க. இப்போ போன வாரம் பண்ணும்போது சில இடத்துல இல்லை, நாங்கள் 2 பேரும் செக் பண்ணோம், பண்ணும்போது இல்லை, ஆய்வு பண்ணோம், சில இடத்துல இல்லை. அப்புறம் உடனே டீனை பார்த்து என்னங்க பழையபடி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன ஏதுன்னு, இல்லை சார் இப்போ தான் தீர்ந்துருக்குது, உடனே கொட்டேஷன் பண்ணி. ஸோ இந்த மாதிரி குறைகளெல்லாம் நம்ம எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அர்ஜென்ட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுன்னாங்க. ஆனால் ஒன்றுங்க, ஜிஹெச்லலாம் போனோம்னா தெரிஞ்சவங்களுக்கு இருந்தால் ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், அதுவும் ஃபஸ்ட்டு டே தான் கிடைக்கும். வார்டில் போட்டாங்கன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ ரீசெண்டாக அந்த இது நடந்தது, ஒரு ஆக்சிடெண்ட்டு, ரோடு ஆக்சிடெண்ட்டு. டீனுக்கிட்ட சொல்லி இது மாதிரி நம்ம ஆர்கனைசேஷன் இருக்கிற ஒருத்தர் நம்பர் இந்த மாதிரி விழுந்துட்டாங்க, ட்ரீட்மெண்ட். எல்லா டாக்டரும் வந்து என்னென்ன பண்ணணுமோ, காலு கை என்ன பண்ணணுமோ எல்லாம் பல்லெல்லாம் உடஞ்சிருந்தேன். உடனே அந்த ஒரு நாள்லேயே ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் பண்ணி வார்டில் அனுப்பிச்சிட்டாங்க. அந்த வார்டுக்கு போன உடனே அங்கே யாரும் வந்து பார்க்கறதில்ல. அதுக்கப்புறம் அவங்களா பார்த்து சரி சார் நீங்கள் செஞ்ச வரைக்கும் கரெக்டு, நாங்கள் ப்ரைவேட்டாக நாங்கள் பார்த்துக்கணும்னு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதுக்கு இது என்னென்னா, கர்த்தருக்கு நம்ம வந்து கடவுள்கிட்ட நம்ம வேண்டுறோம், கர்த்தரை ஆண்டவரே நான் இந்த மாதிரி குறை இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, நீங்கள் தான் பாதுகாக்கணும். ஆனால் அவர் நேரடியாக வர மாட்டார். வருவார்னா அது நடக்கிற காரியம் இல்லை. ஏன்னா அவர் ஒரு சிலத்துக்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஆளுகளை வச்சிருக்கிறார். நீ இந்த துறையில் போய் இவரை போய் பாரு, அவரை போய் பாரு, இவரை போய். இப்போ நம்ம அவங்கள சந்திக்கும் போது கர்த்தர் தான் செய்கிறாரு. இப்போ இந்த அளவுக்கு நம்ம செய்யும்போது கர்த்தர் வேண்டிய பலனை கொடுக்குறாரு, அதுக்கு வேண்டிய ஆலோசனை கொடுக்குறாரு, அதிகாரிகிட்ட எப்படி பேசணும், என்ன எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஞானத்தை கொடுக்குறாரு. அதை நம்ம உபயோகிக்கணும். இந்த மாதிரி பல துறைகளில் இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ அதே மாதிரி இந்த இதில் பிரிசனரில் இப்போ ஒரு ஆர்டர் வந்துருக்கு, ஜெயில் கைதிகளெல்லாம் அவன் வந்து 10 பேர்த்த கொலை பண்ணியிருப்பான், தூக்கு தண்டனை அடைக்கிற இருப்பான், ஆயுள் கைதி இருப்பான். அவனுக்கு போய் நம்ம என்னங்க சமாதானம் பண்ணுறது? அவன் அதுக்கு தண்டிக்க வேண்டிய ஆள். அவனை போய் பாருங்கள், அவனுக்கு ஒழுங்காக சாப்பாடு கிடைக்குதா, ஒழுங்காக அவன் படுக்க வசதி இருக்கா, அது லைட் இருக்குதா, விளையாடுறதுக்கு பொருள் இருக்கா, இதெல்லாம் கேட்க ஒரு அங்கேருந்து அனுப்புகிறாங்க நமக்கு. நீங்கள் நுகர்வோர்கள், நீங்கள் இந்த மாதிரி என்ஜிஓ இருக்கீங்களே, இவங்களையும் கொஞ்சம் பாருங்கன்ட்டு, இவங்களையும் இந்த கைதிகளை. ஆனால் கைதிகளை பார்க்குறதுக்கு யாரும் பார்க்க முடியவே முடியாது. எங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. எனக்கு முக்கியமாக அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, கைதிகளை பார்த்து உனக்கு என்னப்பா, எப்படி வந்த, என்ன வந்த, எதுக்காக வந்த, இப்படி எல்லாம் அவங்களுக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணுவோம். அட்வைஸ் பண்ண அவனுக்கு என்ன 10 கொலை பண்ணுவான், அடுத்தது எப்படா விடுவான் 11வது கொலை பண்ணுறதுன்னு தான் பார்ப்பான் இல்லைங்களா? அவங்களுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு என்னென்னா, இவனுங்க வந்து அடிச்சுக்கூடாது, அவங்களுக்கு வேண்டிய வசதி, சாப்பாடு வசதி, தூங்குகிற வசதி, விளையாடுறதுக்கு வசதி. ஆனால் அங்கேயும் கைதிகள் மூலமா சிலர்லாம் தொழிலெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அங்கேயும் டெக்னிக்கல் இதெல்லாம் இருக்குது, ஐடிஐ மாதிரி எல்லாம் இண்டஸ்ட்ரியெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கு வேண்டிய சம்பளத்தையும் தராங்க. வெளியே வந்தும்போது அவங்க அதை வச்சு பிழைச்சிக்கணுங்கிறத ஒரு இதில் பண்ணுறாங்க. அது ஒழுங்காக நடக்கிறதாங்கிறதுக்காக டிஜிபி சென்னையிலேருந்து எங்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சு இதெல்லாம் பாருங்கன்னு சொல்லி அதை நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் வந்து அற்புதமாக ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன தேவைப்படுது, என்ன எங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுக்குறாரு, செய்கிறாரு. இப்போ கர்த்தருடைய முதல்ல வந்து கர்த்தரை அறியாததுக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது, வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, ஒன்றும் அனுபவிக்கலை. ஆனால் அந்த ஆண்டவரை தெரிஞ்ச பிறகு பல துறைகளிலும் நிறைய இருக்குது. லேபர் ஆஃபீஸ் எடுத்துங்க, லேபர் தொழிலாளர்கள், இதில் உணவு பாதுகாப்பு, இப்போ இந்த பாதுகாப்பு, நுகர்வோர் பாதுகாப்பு, ரோடு, இது மாதிரி பல துறைகளிலும் நமக்கு வந்து கேட்கக்கூடிய தவறுகள் எங்கே நடக்குதோ அதை கேட்கக்கூடிய பாக்கியமும் ஒரு தைரியத்தையும் ஆண்டவர் கொடுத்துக்கிறதுனால இப்போ எங்கே பார்த்தாலும் இது ஒரு நம்மளால் ஆண்டவர் இந்த மாதிரி உதவிகளை செய்திருக்க விடுவாங்க. பாஸ்டர் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் அங்கே சுற்றுறீங்க, இங்கே சுற்றுறீங்க. பாஸ்டர் நான் சுற்றலை பாஸ்டர், ஆண்டவர் என்னை இப்படி நினைச்சிருக்கார், ஆண்டவர் என்னை இப்படி நினைச்சு. இது ஒரு சேவை பிரதர், பாஸ்டர், இது ஒரு சேவை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. உங்களுக்கு வேதாமத்தில் இருக்கிற வார்த்தைகளை சொல்லி மக்களை வந்து ஆண்டவருக்குள்ளே ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க. ரொம்ப அதுவும் வரவேற்கு. அது எல்லாத்துக்கும் அது கிடைக்காது, எனக்கு கிடைக்காது, நான் செய்கிறது உங்களாலும் செய்ய முடியாது. ஸோ அது மாதிரி கர்த்தர் இன்னாருக்குன்னு இந்த வேலையை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ போன வாரம் ஒரு ஆக்சிடென்ட் காலையில் கூப்பிட்றாரு 8 மணிக்கு, பிரதர் ஒரு அம்மா இதாகிட்டாங்க, நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கள். இதே பாஸ்டர் போயிருக்கலாம்ல, ஏன்னா அந்த பாஸ்டர் போனால் அங்கே வேலை நடக்க. பாஸ்டர் எந்த வகையில் ஆண்டவர் யூஸ் பண்ணுவாரோ அதை யூஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் நம்மளாம் தெரிஞ்சதுனால இப்போ நம்ம போனதுனால உடனே அங்கே நடக்குது. இதெல்லாம் கடவுளோட கிருபை தான், எல்லாத்துக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. ஆனால் ஒன்று ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு, உண்மையும் உத்தமமாக நீதியும் நேர்மையாக இருக்கணும். அதை தான் அவர் அப்படி நம்ம நடந்தோன்னு வச்சுங்களேன். இந்த உலகத்தில் லஞ்சம், லாபம், கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல், பலாத்காரம், இந்த விக்கிர ஆராதனை எப்போ ஒழியுமோன்னு தெரியல. அதெல்லாம் விக்கிர ஆராதனை பற்றி தெரியல. அதனால்
அதனால் விக்கிர ஆராதனை பண்ணுறதுனால இப்போ இங்கே எத்தனை பேர் விக்கிரம் பண்ணுறான் விக்கிர ஆராதனைன்னு தெரியல. இருந்தாலும் நீங்கள் யாரும் கர்த்தருக்குள்ளே உள்ளவருங்க தான் இங்கே இருக்கீங்களா? கர்த்தர் ஓகே, அந்த வழிக்கு நான் பாக்கி வேணா. சில சமயத்தில் அவங்க சொல்லுவாங்க, சரி நீங்கள் இப்படி இப்போ கர்த்தர் எங்களுக்கு அதில் தான் இது செய்யட்டும். ஆனால் அவங்க எந்த கடவுளும் முக்கியம் இல்லை, நம்ம செய்கிற கிரியைகள், அந்த கிரியைகள் உண்மையும் உத்தமும் நீதியும் நேர்மையாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது ராஜ்யத்தை என்ன சொல்கிறார் கர்த்தர்? நீதியும் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, உங்களுக்கு கொடுக்க எல்லாம் கொடுக்கப்படுன்றார். இப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு எங்கே கிடைக்க முடியும்? ஸோ அது மாதிரி நடந்தால் நம்ம ஆண்டவருடைய இதில் நம்ம இப்போது நம்ம எல்லாவற்றையும் பெற முடியும். என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லிக்கிறாரு. ஒன்று நம்ம கேட்குறோம், கேட்டுட்டு கிடைக்குமா? ஆண்டவர் செய்வாரா? இதுவே கூடாது. கொடுத்த ஆண்டவர்கிட்ட சொன்னது தான். இப்போ போனோம், இப்போ சாதாரணமாக ஒரு பஸ்ஸை பிடிக்க போகிறோம். இந்த பஸ் 8 மணிக்கு பஸ்ஸை பிடிக்கணும். நம்ம கொஞ்சம் லேட்டு மணிக்கு பஸ்ஸு இருக்குமா இருக்காதா, கிடைக்காதான்னு போனால் சுத்தமாக கிடைக்காது. ஏன்னா ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு அவநம்பிக்கை வச்சுட்டீங்க. விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் கர்த்தர் செய்கிறாருங்க. அது என்னுடைய வாழ்க்கையில் 2008 இப்போ 2025 வரைக்கும் எதுவுமே இது வரைக்கும் ஃபெயிலியரான இல்லை. எல்லாவற்றையும் அவர் சரியாக சீர்படுத்தி கொடுக்குறாரு. இப்போ உங்களை நான் பார்க்கணும், ஆண்டவரே இந்த மாதிரி பிரதரை நான் பார்க்கணும், அவர் எனக்கு அது இருப்பாரா இருக்காங்கன்னு அது என்ன வராது. ஆண்டவரே அந்த பிரதரை நான் பார்க்கணும், இந்த மாதிரி பேசணும்னு சொல்லி நீங்கள் தான் எனக்காக அவர் காத்திருக்கணும்னு சொல்லி இங்கேருந்தே வேண்டிகிட்டு போவேன். கண்டிப்பாக நீங்களும் இருப்பீங்க, நம்ம சந்திப்போம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இனி நிறையா பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு போன 10 நாளைக்கு முன்னால் தாய்லாண்டுக்கு நான் போயிருந்தேன். தாய்லாண்டுன்னா என்னோடய பேர பிள்ளைங்க என்னோடய மகள் சைடில் ஒரு டூரிஸ்ட் அரேஞ்ச் பண்ணாங்க. போயிட்டு அங்கே ஒரு 15 நாள் இருந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். திருச்சி சென்னைக்கு வந்தோம். சென்னையிலேருந்து இங்கே வர்றதுக்கு வந்தே பாரத்னு ஒரு எக்ஸ்பிரஸ் எல்லாத்துக்கும் தெரியும், இப்போ ஃபேமஸாக ஓடிட்டுருக்கு. வந்தே பாரத்தில் தான் ரிசர்வ் பண்ணோம். 2:45 ட்ரெயின், 2:40 திருச்சி டு சென்னை, சென்னை டு திருச்சி வரதுக்கு பண்ணோம். நாங்கள் வீட்டில் என்னோடய மகனுடைய வீடு நந்தனத்தில் இருக்குது. நந்தனத்துக்கும் அதுக்கு போனால் ஒரு 20 நிமிஷம் தான் எக்மோருக்கு வர்றதுக்கு. அவன் கார் வச்சுருக்கிறான். ஆட்டோவில் வந்தாலும் சரி 20 நிமிஷம் 25 ஆகும் வச்சுருக்கான். அன்றைக்கி 2:40 போகிற வேண்டிய ட்ரெயின் 2 மணிக்கு புறப்படும். சாதாரணமாக புறப்பட்டோம். ஆனால் அன்னைக்கு இன்று என்ன ஆகி போச்சுன்னா ஹெவி டிராஃபிக். எங்கே பார்த்தாலும் டிராஃபிக்கு, 2 வீலர் 4 வீலர் அந்த அளவுக்கு டிராஃபிக். கரெக்டாக எக்மோருக்கு 2:38 தான் நாங்கள் வந்தோம். 2 நிமிஷம் தான் இருக்குது அந்த பிளாட்பாரத்தில் வரும்போது. அப்போ 2 நிமிஷத்தில் இருக்குது. இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னா 5வது பிளாட்பாரம். இப்போ மேலே ஏறி போய் அங்கே ஏறணுன்னா நடக்கிற காரியம் கிடையாது. அதுவும் என் ஒய்ஃபுக்கு மூட்டு வலி நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ உடனே அதுவும் பாருங்கள் ஆண்டவர் எவ்வளோ அருமையாக செஞ்சாருன்னா, உடனே அங்கே பேட்டரி காரெலாம் இருக்கும் தெரியுங்களா, அது வந்தான் சார் 2 நிமிஷம் தான் இருக்குது சார், போக முடியாதுன்னு. நீ கவலைப்படாது, எங்களை ஏற்றிட்டு அங்கே போனால் போதும், அதுதான் உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் ஏறி இப்போ உட்காந்துட்டோம். அவன் பறந்து ஆரன் அடித்து பறந்து போய் அந்த 2 நிமிஷத்தை அவனுக்கு போகிறதுக்கு 2 நிமிஷம் தான், அது சரியாகி போயிடுச்சு. 2 நிமிஷம் இருக்கிறதுக்குள்ளே 1 நிமிஷம் லேட் ஆச்சான்னு சொல்ல அந்த வந்தே பாரத் ட்ரெயின் இங்கேருந்து ஒரு 50 மீட்டர் மூவ் ஆகிடுச்சு. அது சாதாரணமாக அந்த மாதிரி எக்ஸ்பிரஸுங்கள்லாம் மூவ் பண்ணிட்டா நிறுத்தறதுக்கு முடியாது, நிறுத்தவும் கூடாது சட்டம். அதே மாதிரி நிறுத்தினாலும் கதவு திறக்க முடியாது, எல்லாம் ஆட்டோமேட்டிக் டோர், அதெல்லாம் திறக்க முடியாது. என்ன பண்ண முடியும்? இங்கேருந்து வெளியே அது வரைக்கும் போயிடுச்சு. அது அப்புறம் நாங்கள் போய் நான் கொஞ்சம் கையை காட்டி, சார் கொஞ்சம் பாருங்க 2 பேர் வயசானவங்க வாங்க அப்படி உடனே ஆண்டவர் அவங்களோட உள்ளத்தில் ஏதோ வயசானவங்க வர்றாங்கய்யா கொஞ்சம் நிறுத்தலாம், ஒரு மனிதாபனத்தை கொடுத்து வண்டி நின்றுச்சுங்க. இங்கே நாங்கள் போய் நடந்து என்கிட்ட 3 பேக்கேஜ் லக்கேஜ் ஏதாவது ஓடி கீடி போயிட்டேன். அங்கே கேபினில் டிரைவர்ஸ் இருக்கிறாங்க பாருங்கள், அந்த கேபினில் தான் ஏற முடியும். அது இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது மேலே ஏறுற அப்படின்னா. அவங்க நான் ஏறிட்டு எப்படியோ நமக்கு அந்த பலம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, பலவீனம் வைப்பு இருக்கிறதுனால அவங்க 2 பேரும் டிரைவர்ஸுங்க 2 பேரும் கையை தாங்கலை பிடிச்சி நான் பின்னால் அப்படி தாங்கி உள்ளே தள்ளி விட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அன்றைக்கி இருந்தது. இப்போ அங்கே அந்த மாதிரி இப்போ நான் விட்டுருந்தோம்னா எனக்கு 2000 ரூபாய் நஷ்டத்தை பற்றி கவலைப்படல. 2000 பணம் போகும். ஆனால் நான் மறுபடியும் வீட்டுக்கு போகணும், ரிசர்வ் பண்ணி தான் நான் மறுபடியும் இன்னொரு 1 வீக்கு 10 நாளாக இருந்து வரணும். இந்த காரியத்திலெல்லாம் ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக உதவி பண்ணார். எந்த விதம் இல்லை. வந்தோம்,
அந்த தேவதூதர்களைப் போல் நாங்களும் அந்த அவங்களும் இது பண்ண ஆசீர்வதித்து எங்களை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. சரியான டைமுக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். ஆண்டவர் அற்புதமான காரியங்களில் என்னுடைய வாழ்க்கையில் செஞ்சிட்ருக்காருங்க. அதே ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் விசுவாசமாக இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசமாக இருக்கிறேங்க? சில இதில் நான் வந்து சில பாஸ்டங்களெல்லாம் நான் கோவப்பட்டது உண்டு. அதாவது வேதாந்தத்தை சொல்லுவாங்க, அவங்களும் அப்படி நடக்கிறது இல்லை. சில நம்ம சபைக்குள்ளேயே ஒரு சில சபையிலெல்லாம் நானும் பல சபைக்கு போயிருக்கேன். ஒரு ஒத்துமை இல்லை, பார்த்தா அப்படி பார்க்குறது இப்படியெல்லாம். ஆண்டவருக்கு முன்னால் நம்ம வரும்போது சரியா எல்லாத்துக்கும் ஒருத்தர் கையை கொடுத்து ஒரு எங்கே விசாரிப்பு கையை கொடுத்து எங்கே சார் இருக்கீங்க, என்ன இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நமக்கு ரிலேஷன், நம்ம அந்த பிரதர்ஹுட் நல்லா கிடைக்கும், ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிக்கும் போது நமக்கு எல்லாத்தையும் நம்ம பயன் பெறுவோம். இனி நான் வந்து நிறைய நான் இந்த மாதிரி சில சாட்சி சொல்லிக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லாம் என்னை விட தெரிஞ்சிருப்பீங்க. நிறைய செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைகளை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பட் எல்லோரும் தேவ வார்த்தைகள் வேதாகமத்தில் போயிருக்கீங்க, எல்லாம் தெரியும். அதை திருப்பி சொல்கிறத விட இதுதான் என்னுடைய சாட்சி. இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. கர்த்தருக்கு கிருபையினால் இப்போ நான் வந்து மகள் குடும்பமும் சரி, மகன் குடும்பமும் சரி வெல் ஆஃப். நானும் வந்து இப்போ என்னுடைய வைப்பு கொஞ்சம் பலவீனம், அதுவும் அப்பப்போ அவங்களுக்கு வந்து வீட்டு வேலை செய்கிற அளவுக்கு கடவுளை ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்கிறாரு. காலை பகல் இரவு உணவு இருந்தும்போது நமக்கு என்ன கடவுளுக்கு எல்லாம் பலம் கொடுக்கணும். எத்தனை பேர் காலையில் ஜபிக்கிறாங்க, பகல் உணவு எழுதும்போது ஜெபிக்கிறாங்க, இரவு படுக்க போகும்போது ஜெயிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பண்ணுறதில்லை, பண்ணணும். அவர் அதை தான் எதிர்பார்க்க. நான் இவ்வளவும் செஞ்சேன். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அண்ட சராசரிகளையும் படித்து பஞ்சபூதங்கள் எல்லாம் படித்து இந்த லோகத்தில் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நான் எவ்வளவு அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பார். எவ்வளவு படிச்சிருக்காரு. வானம் எவ்வளவு மிருகங்கள், எவ்வளோ வான நீரில் வளருது, இதில் நிலத்தில் வளருது, எவ்வளோ பிராணிகள், எவ்வளோ இதெல்லாம் அது எல்லாத்தையும் நமக்கு வந்து காய்கறிகள், கனிகள், மரங்கள், செடிகள், கொடிகள் இதெல்லாம் யாருக்காக கொடுத்தாரு? அவர் தானே பயிரிட்டு நமக்கு இந்த எல்லாத்தையும் கொடுத்தாரு. இவ்வளவும் கொடுத்தும் போது அவருக்கு நம்ம ஒரு நன்றி கூட சொல்கிறதில்ல, தேங்க்ஸ் சொல்கிறதில்ல. கர்த்தர் ரொம்ப வருத்தப்படுறார், கண்டிப்பாக வருத்தப்படுறார். அதனால் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அறிந்த நாம் அவருக்கு எந்த வகையிலெல்லாம் எப்படியெல்லாம் எந்த நேரங்காலம் கிடையாது வந்து ஜெபிக்க வேணும். அந்த மாதிரி ஜெபிக்க போகும்போது ஆண்டவரை நமக்கு நல்லா அதெல்லாம் அவர் இது பண்ணி வச்சுருக்கிறார், சேர்த்து வைப்பார். அவரை வந்து கைவிட மாட்டார். அதனால் நம்ம இங்கே வந்திருக்கிறவர்களெல்லாம் நான் மீண்டும் சொல்கிறேன், நம்ம கர்த்தராய நம்முடைய ரட்சகரும் மீட்பருமான இந்த கர்த்தராய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவினுடைய ஆசீர்வாதத்தை என்னாலின்றி ஒருவனும், அவரே சொல்லி என்னாலின்றி ஒருவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பரலோகராஜ்ய பிதாவர்களுடைய அடிமதியோடு நம்ம போகணும். அதுக்கு நம்ம வந்து ஆயத்தமாகணும். எவ்வளோக்கு எவ்வளோ முன்னால் நம்ம தவறு பண்ணோம், இப்போ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த தவறுகளையும் பாவங்களையும் வந்து இது பண்ணணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 வருஷம் கஷ்டப்பட்டார். 3 வருஷம்தான் அவர் உலகத்தில் இந்த உலக மக்களுக்கெல்லாம் செஞ்சார். அந்த அற்புதம் அவர் செய்த பரலோகராஜ்யத்தில் பிதாவினுடைய வார்த்தையின்படி அந்த 3 வருஷ செயல்பாட்டில் கிபிங்கிற ஒரு இதே கொண்டு வந்துட உலகத்துக்கு வந்துன்னா அந்த 3 வருஷத்தில் செய்தான் அந்த ஒரு இதுக்கே இந்த மாதிரி ஒரு முன்னால் பின்னாலன்னு சொல்லி நம்ம பிடிச்ச அரசாங்கம் பண்ணியிருக்குன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ இது பண்ண. அப்படிப்பட்ட தெய்வத்தை நாமும் அவருடைய வார்த்தையின்படி வேதாத்தின்படி அதை வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை அவருக்கு செய்ய வேண்டிய வகையோடு நம்ம செஞ்சோம்னா, நம்பிக்கையோடு செஞ்சால் கர்த்தரை நம்மளை கைவிட மாட்டார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கத்தை வாழ்த்து தெரிவிக்கிறோம். இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கும் மிக்க நன்றி. வேறு சொல்லிட்டு இல்லை.